எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கிலும் மாறுதல் என்பது, புரட்சி என்பதும் ஒரு சிறு பொறியில் இருந்துதான் உருவாகி இருக்கிறது. அண்ணல் காந்தியடிகள் இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்திற்கு கொண்டு வர நீ நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார். அதைத்தான் நாங்கள் எங்களிலிருந்து, என்னிலிருந்து, என் மண்ணிலிருந்து தொடங்க நினைக்கிறோம். இங்கே நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் வென்று என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வி இருக்கு. இது தமிழ்நாட்டுக்குள்ளது, தமிழ்நாட்டுக்கான தேர்தல் தான் இது. இங்கே இந்த நாட்டில் இந்த தொகுதிகளுக்கு எந்த பிரதிநிதி, எந்த உறுப்பினர் நாடாளுமன்றத்திற்குள் சென்றால் இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்காக, நலனுக்காக பேசுவார், போராடுவார் என்பதுதான் முக்கியம். நாட்டை நரேந்திர மோடி ஆண்டால்தான், இல்லை நாடு நாசமாகி விடும் என்று எண்ணுகிறார்கள். நரேந்திர மோடி ஆண்டால் தான் இந்த நாடை நாசமாகி விட்டது என்பதை மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க இப்படிதான் பார்க்கணும். ஏதோ தேர்தலில் ஓட்டு போட்டோன்னு 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங், 10 ஆண்டுகள் நரேந்திர மோடி ஐயா, 2 பேரும் சேர்ந்து நம்ம வாழ்நாளில் 20 ஆண்டுகளை காலி பண்ணியிருக்காங்க. 20 ஆண்டுகளை நீங்க என்ன கண்டீங்க? நீங்க 20 ஆண்டுகளை என்ன பார்த்தீங்க? என்ன இந்த பாரத நாடு ஒரு 10 அங்குலம், அரை அங்குலம் வளர்ந்தது என்று ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? ஒண்ணும் கிடையாது. அதே வறுமை, அதே ஏழ்மை, அதே பசி, அதே வேலையின்மை, கொடுமை தான் நடத்திட்டு. அப்படி நீங்க நாடு வளரும் நாடுகள் பட்டியலிருந்தே தூக்கப்பட்டுருச்சு. நம்ம வளர்ற நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற நாடுகள் இருக்குல்ல, அதிலேயே நம்ம இல்லை. 2வது, பணம் செல்லாது என்று அறிவித்ததும் சரக்கு மற்றும் சேவை வரி, இந்த ஜிஎஸ்டி வரியும் தான் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு ஆளாக்கிருச்சுன்ட்டு உலக வங்கி சொல்லுது. அதுக்கு இந்த சங்கிகள் என்ன சொல்லுவார்கள்? ஒன்றும் இல்லை, ஒரு கேள்வியும் இல்லை, ஒரு கேள்விக்கு பதிலும் இல்லை. எதை பற்றியுமே பேச முடியாத இவர்கள் சாலை ஓரங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா அழகான மாடல் யார் என்று தேர்வு செய்வதற்கு மாடல் அழகி போட்டிகள் நடத்துவார்கள். தொலைக்காட்சி நீங்க பார்க்கலாம். அப்படியே வந்து போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இவங்க ரோடு ஷோ அப்படி வர டாட்டா காட்ட வந்து 10 ஆண்டுகள்ல இந்த மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை இவ்வளவு செஞ்சிருக்கோம், இவ்வளவு கொண்டு வந்திருக்கோம், இத்தனை கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கோம், விவசாய பொருள்களுக்கு இவ்வளவு விலை நிர்ணயிச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் இங்க தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் டெல்லியில விவசாயி வீதியில் நின்று போராடிட்டு இருக்கேன். ஒரு அடிப்படை கேள்வி தானே, விவசாயி வீதிக்கு வந்துட்டான்னா அது நாடா அப்படி இருக்கும்? அது சுடுகாடு தானே. உனக்கு சோற போடுவேன், அவன் அவனுக்காக போராடிட்டு இருக்கான். நாங்கள் விளைய வைக்க பொருளுக்கு ஒரு நியாயமான விலையை நிர்ணயம் செய்ய, அக விலையை தீர்மானம் செய்யணும். 2014 தேர்தல் நிற்கும் போது ஐயா மோடி கொடுத்த வாக்குறுதி தான் நான் வந்து அதை உறுதி செய்வேன் என்று. 10 ஆண்டுகள் கழிச்சு இப்பவும் அதே கோரிக்கை வச்சு போராடும் போது தாக்குதல், துப்பாக்கி சூடு, உயிர் பலி இதான் நடந்துட்டு இருக்கு. என் அன்பு தம்பி தங்கைகள், அருமை பெற்றோர்கள், ஒரு நாட்டின் நல்லாட்சி என்பது பல்வேறு பெருமானார் சிலைக்கு முன்பு நின்று நம் வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கோம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படுங்கிறது. குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு என்கிறார். அதுக்கு என்ன பொருள்? பெற்ற தாய் தன் குழந்தைக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ, இந்த நேரம் என் குழந்தைக்கு பசிக்கும் என்று பாலூட்டுவாள், இந்த நேரம் என் குழந்தைக்கு உறக்கம் வரும் என்று தொட்டிலில் இட்டு தாளாட்டுவாள். அப்படி பார்த்து பார்த்து தாய் எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ, அப்படி தன் நாட்டு குடிகளுக்கு சேவை செய்கிற மன்னன், அமைந்துட்டால் அமைச்சகம், ஒரு அமைச்சர் இருந்துட்டால் அவனை உலகம் போற்றி தொழும் என்கிறார்.
அப்படி அமைச்சர்கள் வள்ளுவரின் பேரங்க வந்துதான் நாங்க வந்துதான் அதை செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்கு தான் இந்த வீதியில் நின்று கத்திக்கிட்டு இருக்குது. இது உங்கள் மேல இருக்கிற அக்கறையிலும் பேரன்பிலும் பெரும் காதலிலும் உங்கள் பிள்ளைகள் செய்கிற பணி. இது எங்களுக்கு பதவிதான் வேணும்னா நான் ஒரு கட்சியில என் தம்பி ஒரு கட்சியில சேர்ந்து MP MLA அமைச்சராகி போயிருக்கலாம். இல்ல பணம் தான் வேணும்னா கூட்டணி வச்சுட்டு போயிருக்கலாம். கோடி கோடியா கொட்டி தர ஆள் இருந்தது. அரை விழுக்காடு இருக்கிறவனுக்கு 500 கோடினா 7 விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு ஒரு கொடுத்துருப்பான்னு பாத்துக்க. செய்யல. ஏன்? தன்மானமிக்க ஒரு தலைவனின் பிள்ளைகள் நாங்க. உங்களுக்கு தெரியணும் இந்த வரலாறு. தலைவர் போராட வரும்போது ரொம்ப இளம் வயது. அதுக்கு முன்னாடி EPDP, ENLF, டெலோ, ஈரோஸ் இப்படி எண்ணற்ற இயக்கங்கள் இருந்துச்சு. நீ என்னப்பா புதுசா LTTன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிற, விடுதலை புலிகள், இதுல சேர்ந்து போராட வேண்டியதானே அப்படின்னு. ஒண்ணு இல்லை, ஒரு சிரிப்பு. இனிப்பு எங்க இருக்கோ அங்க எறும்பு தானா வரும். உண்மை நேர்மை எங்க இருக்கோ அங்க மக்கள் தானா வருவாங்கன்னு போனாரு. அப்ப கடைசியா என்னாச்சு? அந்த மகனுக்காக, மண்ணின் விடுதலைக்காக போராடி செத்தவன் எண்ணிக்கை மட்டும் 50,000. மக்கள் கடைசி வரை யார் கூட நின்றாங்க? முள்ளி வாய்க்கால சுற்றி வளைத்த போதும் தலைவனை சுற்றி தான் நின்றார்கள் மக்கள். சாவோம் என்று தெரிந்தும் மகிழ்ச்சியோடு தன் தலைவன் நிழலே நின்றார்கள். அதுதான் அப்படிப்பட்ட தலைவனின் மக்கள் நாங்கள். என்ன முடிவெடுக்கிறோம்? எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் வேணாம், நாங்க தெருக்கோடியில் நின்றாலும் சரி உண்மையாகவும் நேர்மையாகவும் என் மக்களுக்காக நின்றுட்டு போயிடுவோம்னு நினைக்கிறோம். இதையே விவேகானந்தர் எப்படி இவ்வளவு அழகா சொல்றாரு பாரு. டே, நீ எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுக்காத, உண்மைக்காக நீ எதை வேணாலும் விட்டு கொடுங்கிறார். இதுல என்ன உண்மை இருக்கு சீமான்? உண்மையை சொல்லு. 15 லட்சம் போடுறேன்ட்டு அப்பத்தான் சுருக்கு பையில இருக்கிறது தூக்கிட்டு போயிட்டா GST. 2 கோடி பேருக்கு வேலை. நீங்க எங்க எல்லாரும் தெருக்கோடியில் தான் இருக்கிறான். எங்க வேலை கொடுத்தீங்க? 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு ஐயா மோடி அறிவிச்சார்ல. அதுக்கு முன்னாடி யாருடைய ஆட்சி? மன்மோகன் சிங் ஐயா ஆட்சி. அப்ப 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்காம இருந்த ஆட்சி இது காங்கிரஸ் கட்சி ஆட்சி. 2 கோடி பேருக்கு வேலைன்னு சொல்லி இன்னும் கொடுக்காம இருக்கிறது யாரு? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. மறுபடியும் இந்த கட்சி ஆட்சியிலேயே நீங்க தேர்வு பண்ணிட்டு இருந்தா இப்படி இந்தியாவை யார் ஆள்றதுன்னு கேட்ட. ஏன் நீ ஆண்டா என்ன சரிஞ்சு விழுந்துருமா இந்தியா? என்ன யாரும் ஆளலாம். அதான் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கான அதிகாரம்னா அதுதானே. நாங்க உங்க பிள்ளைகள் ஒரு கோட்பாட்டை வைக்கிறோம். நாட்டின் பிரதமர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு எந்த பிரச்சனைக்கு முதல்ல வந்து எவன் நிக்கிறானோ, எவன் போராடுறானோ, அந்த பிரச்சனையை தீர்க்க எவன் முன் வந்து நிக்கிறானோ அவன் தான் நாட்டின் முதன்மை அமைச்சர், அவன் தான் நாட்டின் பிரதமர். பிரச்சனையை தரவே இல்லை பிரதமர். இப்ப உதாரணமா காவிரி நதிநீர்னு வச்சுக்கிட்டு, காவிரி நதிநீர் அந்த சிக்கல்ல, அந்த பிரச்சனை இல்ல, தமிழர்களுக்கு உரிய நதிநீரை பெற்றுத்தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. காங்கிரஸ் வந்தால் ஒரு சொட்டு தண்ணீர் தரமாட்டேன் என்கிறது. தெரிஞ்ச காங்கிரசின் வெற்றிக்கு கர்நாடகாவில் போய் வேலை செஞ்சால் யாரு? நம்ம ஐயா ஸ்டாலின் தான். அவர் உருவமே எரிச்சான், புணம் போல வச்சு தூக்கிட்டு போனான். அவர் படத்தை வச்சு செருப்பால் அடிச்சான். ஒரு திமுக காரங்க கூட கோவப்படல. கோவப்பட்ட ஒரே ஆள் நான் தான். எப்படா எங்க முதலமைச்சரை நீ அடிப்பாய், எப்படா அவமானப்படுத்துவாய். இப்ப ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் பேசுது. இறையாண்மை, தேச ஒற்றுமை பேசுகிற பெருமக்கள் யோசிச்சு பார்க்கணும். எப்படி இருக்கும் இறையாண்மை? ஒரு நாடு என்றால் அந்த நாட்டின் வளங்கள் அந்த நாட்டு குடிகளுக்கு பொறுமையா தானே இருக்கணும். ஆனா கர்நாடகாவில் இருக்கிற காவிரி நதிநீர் கன்னடர்களுக்கு மட்டும், கேரளாவில் இருக்கிற முல்லை பெரியாற்று நதிநீர் கேரளாவில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் என்றால் இறையாண்மையும் தேச ஒருமைப்பாடும் தேசப்பற்றும் எப்படி வரும்? எங்கே இருக்கும்? இந்த கட்சிகள் இந்திய நலன் பேசும், இந்திய ஒற்றுமை பேசும். கர்நாடகா என்று வந்தால் கன்னட மக்களின் நலனையே பேசும். அங்க மாநில கட்சியாக மாறிவிடும். ஆனால் மாநில கட்சிகளாக தொடங்கப்பட்ட, மாநில உரிமையை பேசி தொடங்கப்பட்ட திமுக இப்ப இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் வாருங்கள்ங்கிறார். மாநில உரிமையெல்லாம் பறி கொடுத்தது இவர்கள், பறித்து கொண்டு போனது அவர்கள். இதை காப்பாற்ற என்ன வழி இருக்கு? ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். காங்கிரஸ் ஆள்வது விட்டால் பாரதிய ஜனதா ஆள்வது என்கிற நிலையை ஒழிக்கணும். ஒழித்தால் மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலங்களிலே தன்னாட்சி தானா மலர்ந்துடும். கூட்டாட்சின்னா VP சிங் காலத்தில் இருந்தது கூட்டாட்சி. இருந்த பிரதமரிலே ஆக சிறந்த பிரதமர் அவர் தான். அப்படி ஆளணும். நான் இல்லாம நீ வாழ முடியாது, ஆள முடியாது, நீ இல்லாம நான் வாழ முடியாது, ஆள முடியாது என்ற நிலை உருவானால் எல்லா மாநில மக்களின் உரிமையும் பாதுகாக்கப்படும், இந்தியாவும் வளரும், வாழும், பாதுகாப்பா இருக்கும்.
ஆனா அப்படி இல்லையே. ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒருவர் 2 முறை பிரதமராக இருந்துட்டாரு. 3வது முறையும் தேர்தலில் போட்டியிட்டார் பிரதம வேட்பாளரா. மற்ற மாநிலங்கள்லாம் தகுதி வாய்ந்த தலைவர்கள் இல்லையா? எத்தனை மொழிவழி தேசிய இனங்கள், எவ்வளவு மாநிலங்கள். சுழற்சி முறையில் ஒரு மாநிலத்துக்கு 5 ஆண்டு நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரதம அமைச்சர் பதவி, ஒரு மாநிலத்திற்கு ஒரு 5 ஆண்டு. அப்படி பிரிச்சு கொடு. ஆந்திரா நரசிம்மராவ் ஆண்டுட்டாரு, கர்நாடகா தேவேகவுடா இருந்துட்டாரு, பக்கத்தில் இருக்க மலையாளி கொடுக்கல, அவனுக்கு ஒரு 5 ஆண்டு கொடு, எங்களுக்கு ஒரு 5 ஆண்டு கொடு. இப்படி பாரு. காங்கிரஸ் கட்சி அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம், வீழ்த்தணும்னு நினைக்கிறோம். நம்ம இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன் நினைக்கிறோம். சரி, மன்மோகன் சிங் 5 ஆண்டு ஆண்டுட்டார்ல சீக்கியரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவரை தேர்வு செஞ்ச, அவருக்கு இணையான பொருளாதார வல்லுநர் தானே, சிறந்த ஆளுமை கொண்ட ஆள் தானே எங்க ஆளு ப. சிதம்பரம் ஐயா. அவருக்கு ஒரு 5 ஆண்டு ஒரு தமிழனை உட்கார வச்சிருக்கலாம்ல, ஏன் வைக்கல? அவர் எங்களுக்கு நல்லது செய்யறாரு, செய்யல. என் இனம் சார்ந்தவன் இந்த நிலத்தில் இந்திய துணைக்கண்டத்தை ஒரு தமிழன் ஆண்டான் என்கிற ஒரு மதிப்பு, ஒரு பெருமை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? வஞ்சிக்கப்படுகிற இனமாக தமிழினம் இருக்கிறது. சுட்டி இறக்கையில் எல்லா இறகுகளையும் பிடுங்கிவிட்டு பற என்று சொன்னால் பறவை எப்படி துயரப்படுமோ அப்படி எல்லா வழிகளிலும் எல்லா உரிமையும் பறித்துக் கொண்டு, கல்வி உரிமை, மருத்துவ உரிமை, மின் உற்பத்தி விநியோக உரிமை, சாலை ஓடுதல் பராமரித்தல் உரிமை, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய வரி மொத்தத்தையும் வாரி சுருட்டி கொண்டு போய் கொண்டு விட்டு பேரிடர் காலங்கள், புயல், மழை, பெருவெள்ளம் சிக்கி தவிக்கிற காலங்களோட எங்களுக்கு இவ்வளவு பொருள் சேதம், உயிர் சேதம், இழப்பு, இதுக்கு 37,000 கோடியை தமிழ்நாடு அரசு கேட்டதாக சொல்கிறது.